திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு செய்வாரே அறிவன் சிவன் அப்படிங்கிற தலைப்பில் திருமூலர் சொல்லியிருக்க பாடல்களை பார்க்கலாம். அன்பு அந்த உள்ளமெல்லாம் சிந்தை நிறைய சிவமாக்குற அந்த சிந்தனை முழுசும் இன்பம் அன்பாக பெருகி இருக்கும் பொழுது அங்கே இறைவன் ஒளி வடிவில் தோன்றுவான். அவன் எப்படி இருப்பான்னா இன்புறு கண்ணி. அது யாருன்னா அருள் சக்தி. அந்த அம்மையோட கூட இருந்து நமக்கு உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருக்கான். அதை விட்டுட்டு துன்புறு கண்ணின்னு சொல்கிறாரு. அதாவது திரோதான சக்தி. அந்த சக்தியோட சேர்ந்து இந்த ஐம்புலன் வழியாக போய்கிட்டு இருக்கிற அந்த அந்த ஐம்புலன் போகக்கூடிய அந்த வழியை தடுத்து இந்த சிந்தையில் சிவத்தை வச்சு நாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. அன்புறு சிந்தையின் மேலொழும் அவ்வொளி இன்பொரு கண்ணியோடு ஏற்க இசைந்தனன் துன்புறு கண்ணி ஐந்தாடும் தொடக்கற்று நண்புறு சிந்தையை நாடும் நீரே. இந்த ஐம்புலன் வழியாக போகாமல் சிந்தையில் சிவத்தை வச்சு அன்பு செலுத்தி நீங்கள் நாடுனா உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதையே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அன்புறு சிந்தைய ஆகியடியவர் நண்புறு நல்லூர் பெருமணமேவி நின்று இன்புறும் எந்தை இணையடிய துவார் துன்புறுவாரல்ல தொண்டு செய்வாரே அப்படின்னு. அன்பு பெருகி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு துன்பமே கிடையாது, இன்பம்தான் எப்பயும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்கள் பெண்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அன்பு பெருகி அவங்களுக்கு வெளி எண்ணமே இல்லாமல் இருப்பாங்க. அதுபோல் சிவன் பெருமான் மீது அன்பு செலுத்தக்கூடிய இந்த உயிர்கள் அந்த இறைவன் அந்த பேரின்பத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. இதை சித்தியார் சொல்லுவாங்க. பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு. இறைவனை அந்த இறை நோக்கிலேயே அவங்க சிந்தனையிலேயே இறை சிந்தனையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உலக இன்பம் தெரியாது. இந்த உலகம் இன்பம் சிற்றின்பமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பரத்தை அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த சிற்றின்பம் ஒரு பொருளாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே சிவஞான போதத்துலையும் சொல்கிறாரு. ஈசனுக்கு அன்பு செய்ய மாயை எல்லாம் நீங்கி அறநடி கீழ் இருப்பன் அப்படின்னு. இறைவனுக்கு அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாயையெல்லாம் ஒழிஞ்சு இறைவனுடைய திருவடி நிழலில் இருப்பாங்க அப்படின்னு அயரா அன்பில் அரண்களால் செல்லுமேன்னு சொல்கிறாங்க. அப்படி இறை இன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த வேற உலகம் இன்பம் பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிவபெருமான் மீது அன்பு செய்யக்கூடிய அந்த உயிர்களுக்கு அவன் தன்னையே கொடுப்பான், தன்னையே முழுசும் கொடுப்பான் அப்படிங்கிறது அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.